அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீ சாய் ஃபிசியோதெரபி கிளினிக் டாக்டர் விப்லானந்தி. நம்ம கிளினிக்கில் நம்ம சேனல்ஸில் நிறைய பேக் பெயின்ஸ் பற்றி பார்த்துருக்குறோம். இப்போ லேடிஸ்க்கு எஸ்பெஷலி லேடிஸ்க்கு பேக் பெயின் வந்தால் எப்படி இருக்கும், அந்த லேடிஸ்க்கு ஏன் பேக் பெயின் வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். யூஸ்வலாக லோ பேக் பெயின் அப்படிங்கிறது ஜென்ஸோட லேடிஸ்க்கு தான் அதிகம் காமனாக வரக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா லேடிஸ்க்கும் ஜென்ஸ்க்கும் ஸ்பைனோட ஜாயின்ஸும் ஹிப் ஜாயின்ஸோட அலைன்மெண்ட்டும் வேறு மாதிரி இருக்கும். அதில் க்யூ ஆங்கிள்னு சொல்லுவோம். அது கொஞ்சம் டீவியேஷன் ஜாஸ்தி இருக்கும் ஜென்ஸோட லேடிஸ்க்கு. அதனால் அவங்களோட அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் கொஞ்சம் வேரி ஆகிறதுனால அப்நார்மல் பொசிஷனில் வேலை செஞ்சாலோ ஓவர் வெயிட் போட்டாலோ அவங்களுக்கு சீக்கிரமாக பேக் பெயின் வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இதில் பேக் பெயினில் லேடிஸ்க்கு காமனாக வர்ற பேக் பெயினில் 3 வகையாக பிரிக்கலாம். மஸ்குலோஸ்கெலிட்டல், கைனகாலஜிக்கல் அண்ட் ப்ரெக்னென்சின்னு சொல்லி பிரிக்கலாம். மஸ்குலோஸ்கெலிட்டல் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதில் ஸ்ப்ரெயின், ஸ்ட்ரெயின் அந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெயின், ஏதாவது நம்ம ஜாயின்ஸில் லிகமெண்ட்ஸ்லையோ மசில்ஸ்லையோ ஏதாவது ஸ்ப்ரெயின் இருந்துச்சுன்னா அது அதிகமாக ஜென்ஸோட லேடிஸ்க்கு ஜாஸ்தி வரும். இன்னொன்று அவங்க ஓவர் வெயிட் லிஃப்டிங் பண்ணுறதுனாலையோ அப்நார்மல் போஸ்டரில் அப்நார்மல் போஸ்டர் இந்த சென்ஸ் கரெக்டான பொசிஷனில் தூங்காமல் கரெக்டான பொசிஷனில் வேலை செய்யாமல் சடனாக திரும்புறது, கிச்சனில் ஹரிபரியாக வேலை செய்கிறது, அல்லது துணி துவைக்கும் போது, பாத்திரம் கழுவும் போது, வீடு துடைக்கும் போதெல்லாம் அந்த வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணி பொசிஷனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் அவங்க வேலை செய்யும்போது சடனாக ஏதாவது ஸ்ட்ரெயின்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஓவர் ஒர்க் லோட் பண்ணும்போது மசில் ஸ்ட்ரெயின் வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது. இதில் டிஸ்க் பல்ஜு, டிஸ்க் ஹெர்னியேஷன்ஸ் எல்லாம் லேடிஸ்க்கு மோர் காமனாக இருக்கும் தென் மென். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த டிஸ்க் பல்ஜினால், டிஸ்க் ஹெர்னியேஷன்னால் இந்த சயாட்டிக்கா ப்ராப்ளம் இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். அடுத்த இன்னொரு கண்டிஷன் என்னவாக இருக்குன்னா சாக்ரோலியக் ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸ்பைனையும் ஹிப் ஜாயிண்ட்டையும் சேர்க்குற ஜாயிண்ட் தான் சாக்ரோலியக் ஜாயிண்ட். இது யூஸ்வலாக ப்ரெக்னென்சி டைமில் அவங்களுக்கு அந்த போனோட அலைன்மெண்ட் மாறுறதுனால ஆஃப்டர் டெலிவரி நிறைய லேடிஸ்க்கு இந்த பேக் பெயின் காமனாக இருக்குது. மூணாவது கைனகாலஜிக்கல் ப்ராப்ளம்னு சொல்லக்கூடிய பிசிஓடி, ஃபைப்ராய்டு, சிஸ்ட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பேக் பெயின் ஜாஸ்தியாக இருக்கும். எண்டோமெட்ரியல் திக்கனிங்னு சொல்லுவோம். என்னென்னா யூட்ரஸோட அவுட்டர் லைன் திக்கனிங் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா அந்த ஸ்பைனோட அலைன்மெண்ட்டை ஒரு அழுத்தம் கொடுக்கும். அந்த அழுத்தம் கொடுக்கறதுனால லேடிஸ்க்கு அதிக பேக் பெயின் வரும். இன்னொன்று ஃபைப்ராய்ட்ஸோ சிஸ்டோ இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரெஷரும் கூட நமக்கு ஸ்பைனை தாக்கும். அதனாலேயும் பேக் பெயின் காமனாக வரும். இன்னொன்று ஹார்மோனல் சேஞ்சஸ் வர்றதுனால பேக் பெயின் வரும். இன்னொன்று ப்ரெக்னென்சிங்கும் போது நம்மளோட ஸ்பைனோட அலைன்மெண்ட் வேறுபடும். அப்போ என்ன ஆகும்னா அவங்களுக்கு அந்த லார்டோசின்ஸ்னு சொல்கிற அந்த கர்வேச்சர், அந்த வளைவு சேஞ்ச் ஆகும். அந்த வளைவு சேஞ்ச் ஆகும்போது ஸ்பைனோட அலைன்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக மாறும். இன்னொன்று ஆஃப்டர் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் அவங்களோட தசைகள், அடிவயிற்றோட தசைகள் தளர்ந்து போகிறதுனால பேக்குக்கான ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்கு முடியாமல் போயிடும். ஒன்ஸ் நம்ம அதிக தொப்பை போடும்போதோ அல்லது ஸ்ட்ரெச் ஆகும்போதோ, அப்டாமினல் மசில் ஸ்ட்ரெச் ஆகும்போதோ அல்லது ரொம்ப வெயிட் ஆகி தொங்கும் போதோ தளர்வடையும் போதோ என்ன ஆகும்னா பின்னாடி இருக்கிற தசைகளுக்கு வலுவெடுக்காது. அப்போ ஸ்பைனுக்கான ஸ்டெபிலிட்டி குறைஞ்சி போயிடும். இதனாலெல்லாம் பெண்களுக்கு அதிகமாக பேக் பெயின் வர்றதுக்கான காரணங்கள். இன்னொன்று சிசேரியன் பண்ணாங்க, பேக் போனில் எனக்கு இன்ஜெக்ஷன் பண்ணாங்க, அதனால் வலி வருதுன்னு நிறைய லேடிஸ் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சிசேரியன் பண்ணுறதுனாலையோ பேக் போனில் இன்ஜெக்ஷன் போடுறதுனாலையோ வலி வராது. நான் கூட சிசேரியன் பண்ணியிருக்கிறேன், எனக்கும் பேக் போனில் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. ஆனால் பேக் போனில் இன்ஜெக்ஷன் போடுறதுனால அது வலி வராது. நம்ம ப்ரெக்னென்சி டைமில் அந்த அப்டாமினல் மசில்ஸ் ஓவர் ஸ்ட்ரெச் ஆகும். ஸ்ட்ரெச் ஆகும்போது அந்த 9th மந்த் 10th மந்த் டெலிவரி வரைக்கும் அந்த அப்டாமினல் மசில்ஸ் விரிவடையும். விரிவடைஞ்சதுக்கப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் அந்த மசில்ஸை நம்ம டைட்டன் பண்ணி சுருக்கிக்கணும். அதை டைட்டன் பண்ணி நம்ம சுருக்கலை அப்படின்னா அதனோட வெயிட்டை ஸ்பைனால் தாங்கிக்க முடியாது. இதனால தான் பேக் பெயின் வர்றது. அது போஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் ரொம்ப தளர்வடைஞ்சிரும். அப்புறம் புவர் ஃபீடிங், அந்த படுத்துக்கிட்டே ஃபீட் பண்ணுறது, உட்காந்துட்டு ஃபீட் பண்ணுறது, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணும்போது கரெக்டான அலைன்மெண்ட்டில் உட்காந்து அல்லது கரெக்டான போஸ்டரில் உட்காந்து ஃபீட் பண்ணாததுனால இன்னும் கொஞ்சம் ஸ்பைன் வீக் ஆகும், டீஜென்ரேட் ஆகும்.
டிஸ்க் பல்ஜு, ஹெர்னியேஷன் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஆனால் நம்ம நினச்சிக்கிறோம் இன்ஜெக்ஷன் போடுறதுனால தான் நமக்கு வந்து பெயின் வருதுன்னு. ஆனால் அது ஒரு காரணமே இல்லை. இன்னொன்று வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல். அதிகமாக வந்து உட்காந்துக்கிட்டே வேலை செய்கிறவங்க, செடன்ட்ரி லைஃப்பில் இருக்கிறவங்க, ஆஃபீஸ் கோயிங் ஸ்டாஃப்ஸு அல்லது பேங்க்கில் ஒர்க் பண்ணுற லேடிஸு, ஐடியில் ஒர்க் பண்ணுற லேடிஸு, வீட்லேயே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்களுக்குலாம் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அதிக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இல்லாததுனால பெல்லிஸ் கொஞ்சம் போடத்தான் செய்யும். அதுவும் இல்லாமல் அவங்க கரெக்டாக வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல், ஹெல்த்தி கான்சியஸ் இல்லாமல், ஃபிட்னஸ் சைடில் பார்க்காதவங்களா இருந்தாங்கன்னா சீக்கிரமாக வந்து அவங்களுக்கு அந்த ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் வர்ற வயிறை வந்து குறைக்க முடியாது. இன்கேஸ் ப்ரெக்னென்சி முடிஞ்சு இப்போல்லாம் வந்து 1 மந்த்லேருந்தே வந்து போஸ்ட் ப்ரெக்னென்சி எக்ஸசைஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி போஸ்ட் ப்ரெக்னென்சி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாமல் வயிற்றை வந்து டைட்டன் பண்ணிக்கல அப்படின்னா அடிவயிறு வந்து தொங்க ஆரம்பிக்கும். அப்போ அடிவயிறு தொங்க ஆரம்பிக்கும்போது அந்த பேக் பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இன்னொன்று வந்து அதிக எக்ஸசிவ் ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க, ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்க, நிறைய வந்து கேஸ்ட்ரிக் ஐட்டம்ஸ் சாப்பிட்றவங்க, அப்புறமா வந்துட்டு சோடா அந்த மாதிரி பெப்சி, கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி குடிக்கிறவங்களுக்குலாம் வந்து சீக்கிரமாக வந்து பேக் பெயின் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுக்கு காரணம், இந்த கேஸ்ட்ரைட்டிஸ்க்கு காரணம் நம்ம உணவு குழாயில் வந்து ஒரு காற்றழுத்தம் வரும். அந்த காற்றழுத்தம் வரும்போது அந்த ஸ்பைனை வந்து அது வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கும். அந்த ப்ரெஷர் கொடுக்கறதுனால நமக்கு வந்து பேக் பெயின் வந்து ரொம்ப சீக்கிரமாகவும் ஃப்ரீக்வெண்ட்டாகவும் இருந்துக்கிட்டே இருக்கும். மூணாவது வந்து ஏஜ் ரிலேட்டட் தேய்மானம்னு சொல்லுவோம். ஏஜ் ஆக நமக்கு வந்து டிஸ்க் பல்ஜு, ஹெர்னியேஷன், டீஜென்ரேஷன் இதெல்லாம் வரும். ஓஏ, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்லாம் சொல்லுவாங்க எங்கள் டேர்ம்ஸில். அந்த மாதிரியான பெயின்ஸ் எல்லாம் வரும். இதுக்கெல்லாம் வந்து காரணம் வந்து நமக்கு வந்து சத்துமானம் குறைபாடாக இருக்கிறதுனால, நம்ம பாடி வீக்னஸ் இருக்கிறதுனால, மசிலில் வந்து ஸ்டெபிலிட்டி இல்லாததுனால, மசில் டோன் வந்து கம்மியாக இருக்கிறதுனால கூட அந்த மாதிரியான வீக்னஸ் எல்லாம் வரும். இன்னொன்று டிஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். போஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் நிறைய லேடிஸ் வந்து கரெக்டான டயட் ஃபாலோ பண்ணாமல் நிறையா வந்து விட்டமின் டிஃபிஷியன்சி இருக்கும், மினரல் டிஃபிஷியன்சி இருக்கும். இந்த மாதிரி டிஃபிஷியன்சிஸ் இருந்தாலும் அது வந்து வீக்னஸ் கொடுக்கும். அதனால் வந்து பெயின் வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது. இதுக்கெல்லாம் நம்ம கிளினிக்கில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பேஷண்ட்டை பார்க்குறோம். லேடிஸ்க்கு ஓவர் வெயிட்னால பேக் பெயின் வந்துருந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்து இங்கே எக்ஸசைஸ் தெரப்பீஸ் கொடுக்குறோம். ப்ளஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தெரப்பி கொடுக்குறோம். அது என்ன பண்ணுன்னா, அந்த மசிலை வந்து அப்டாமினல் மசிலை டைட்டன் பண்ணும். அப்டாமினல் மசில் டைட்டன் பண்ணும்போது அந்த மசில் வந்து டோனிசிட்டி ஃபார்ம் ஆகும். டைட்டன் ஆக ஸ்பைனுக்கான ஸ்டெபிலிட்டி கிடச்சிடும். அதனால நாங்கள் இங்கே கிளினிக்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆஃப்டர் ப்ரெக்னென்சி, போஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் வர்ற பேக் பெயினாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க அப்டாமினல் மசில்ஸை டைட்டன் பண்ணி, அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஏதாவது தேய்மானங்கள் இருந்துச்சுன்னா நாங்கள் டீகம்ப்ரெஷன் தெரப்பி வச்சுருக்கோம். அது வந்து ஸ்பைன் ரொபோட்டிக் கரெக்ஷன் தெரப்பி. அந்த ஸ்பைனில் என்ன அலைன்மெண்ட் மாறி இருந்தாலும் அதை வந்து கரெக்ஷன் பண்ணிடும். அது வந்து ஸ்பைனை கரெக்ஷன் பண்ணி ரொபோட்டிக் தெரப்பி மூலமாக ஸ்பைனை கரெக்ஷன் பண்ணிடும். அது போக எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்டிமுலேஷன் தெரப்பி மூலமாக வந்து வயிற்றை டைட்டனும் பண்ணுறோம், ப்ளஸ் வந்து பேக் பெயினை குறைக்கவும் செய்கிறோம். மூணாவது வந்து ஃபிசியோ மொடாலிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நிறைய மொடாலிட்டிஸ் இருக்குது. ஐஎஃப்டி, அல்ட்ராசவுண்டு, லேசர்னு நிறைய தெரப்பீஸ் இருக்குது. இதில் யாருக்கு எந்த தெரப்பி தேவைப்படுமோ அதையை நாங்கள் அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான தெரப்பீஸ் கொடுத்து வலியை குறைச்சிட்றோம். அது போக உள்ளே இருக்கிற ஜவ்வுகளை, நரம்புகளை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஆயுர்வேதா தெரப்பி கொடுப்போம். ஆயுர்வேதா தெரப்பி என்ன பண்ணுது அப்படின்னா வந்து இதில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. 7 days ஒன்ஸ் ஒரு ஸ்டெப்ஸ் போயிட்டே இருக்கும். அபியங்கம்னு சொல்லக்கூடிய மசாஜ் தெரப்பி, கிளின்னு சொல்லக்கூடிய பொடி கிளி, நவரக்கிளி, இலக்கிளி, அந்த மாதிரி நிறைய கிளி வெரைட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுன்னா பெயினை ரிலீவ் பண்ணி கொடுக்கும், மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும், ரெஜெனுவேட் பண்ணும். அது போக அந்த மசாஜ் தெரப்பி வந்து உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணி பெயினை ரிலீவ் பண்ணி கொடுத்துரும். கடிவஸ்தின்னு சொல்லுவாங்க. அந்த கடிவஸ்தி போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மாவு மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் பண்ணி போட்டு இடுப்புக்கு மேலே சுற்றி வரவும் கட்டி வச்சு அதில் வந்து இந்த பல மூலிகளால் ஆன காய்ச்சின எண்ணெய்களை ஊற்றி பல மணி நேரங்கள் ஊற வைப்பாங்க. அதனால் என்ன ஆகும்னா அந்த ஜவ்வுக்கு வந்து லூப்ரிகேஷன் கிடைக்கும். டீஜென்ரேஷன் ஆன ஜவ்வை வந்து நம்மளால் ரீஸ்டோர் பண்ண முடியும். அதை வந்து செல்ஸை வந்து ரெஜெனரேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நவரக்கிளி கொடுப்பாங்க. இந்த நவரக்கிளி என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நம்ம மசில்ஸை டைட்டன் பண்ணும்.
அது போக ஜாயின்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும், ரெஜினுவேட் பண்ணும், லூப்ரிகேஷன் பவர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் திரும்பவும் இந்த பேக் பெயின் வராமல் நம்மளால் லைஃப் லாங் மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்டிமுலேஷன் தெரப்பி அப்படிங்கிற ஒரு தெரப்பி மூலமாக நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, அப்டாமினல் மசில்ஸை டைட்டன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பேக் பெயினை வந்து ரிலீவ் பண்ணுறோம். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்டிமுலேஷன் தெரப்பி என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் வந்து உள்ளே பாஸ் ஆகும். அதனால் வந்து ஜாயின்ட்ஸுக்கு வந்து நல்லா வந்து ஸ்ட்ரென்தன் கிடைக்கும். மசில்ஸை வந்து ரெஜினுவேட் பண்ணும், செல்ஸை ரெஜினுவேட் பண்ணும், மெட்டபாலிக் வேஸ்ட்டை வந்து வெளியில் எடுத்துரும். அது போக நமக்கு வந்து டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணி நம்மளை வந்து ஹெல்த்தி ஜாயின்ஸை வந்து மெயின்டைன் பண்ண வைக்கும். இந்த மாதிரி ஆல் டுகெதர் எல்லா தெரப்பீஸும் சேர்ந்து இங்கே வந்தால் ஒன்ஸ் வந்து ஒரு சிட்டிங்க்கு 2 to 3 hours வரைக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் செஷன் நடக்கும். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் 1/2 hour to 1 hour இங்கே எக்ஸசைஸ் தெரப்பி கொடுக்குறோம். இந்த எக்ஸசைஸ் தெரப்பி எதுக்காக அப்படின்னா வந்து மசில்ஸையும் ஜாயின்ஸையும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக. இந்த மசிலும் ஜாயினும் ஸ்ட்ரென்தன் ஆனால் மட்டும்தான் திரும்பவும் நம்ம வந்து வலி வராமல் பார்த்துக்க முடியும். நம்ம எடுத்த ட்ரீட்மெண்ட் வந்து வேஸ்ட் ஆகாமல் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ லேடிஸ்க்கு யாருக்கு எந்த விதமான பேக் பெயினாக இருந்தாலும் நம்ம கிளினிக் வாங்க, ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் தரோம். நன்றி.